ஆண்டவருடைய கிருபையினால நம்ம 9 மாதங்களை முடிச்சு இப்ப 10வது மாதத்துக்குள்ள இந்த நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை கிருபையா வழி நடத்தி அருமையான பிரதர் அவங்க அந்த ஆராதனைகளை நடத்தும் போது கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு நம்ம எல்லாருமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு, நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஒரு ஆசை அப்படின்றது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் சுகமாயிருப்பது, ஆசீர்வாதமாயிருப்பது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கையாக அல்ல, இருளினால் சூழப்பட்ட வாழ்க்கையாக அல்ல, அது சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமும் அது. ஏசாயா 60, 19, 20 பாஸ்டர் அதை பத்தி அவங்க கூட பேசுவாங்க. ஸோ அந்த வாக்கு தத்தத்தை பார்த்தீங்கன்னா, இனிமே உன் சூரியன் மறையாது, உன்னுடைய சந்திரன் அந்தகாரப்படாது. காரணம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க இந்த அக்டோபர் மாதத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 19வது 20வது வசனங்களை இந்த நாளில இருந்து இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நீங்க அதை கர்த்தருடைய சமூகத்துல அதிகமா நீங்க அதை சுதந்திரித்து ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவனுடைய திட்டமும் அப்படித்தான் இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கடந்த வருஷங்கள்ல, குறிப்பா இந்த 9 மாத காலத்துல பலவீனம் என்கிற இருள், கடன் என்கிற இருள், இன்னும் பலவிதமான இருளின் ஆளுகை நம்மை சூழ்ந்திருந்தாலும், ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம இருளுல வாழ்ந்தது போதும், நாம அந்தகாரத்துல வாழ்ந்தது போதும். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை வைத்திருக்கிறார். காரணம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். அவரே நமக்கு ஒளியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போகிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக ஆன்லைன்ல கலந்து கொண்டிருக்கிற அருமையான சூரப்பேட் ஏஜி சர்ச் விசுவாசிகளுக்கு இதை ஒரு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய இருள் உங்க வாழ்க்கையை இதுவரைக்கும் சூழ்ந்திருந்தாலும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். அதனால மிகுந்த ஜெபத்தோடு இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எவ்வளவு பலகீனங்கள், எவ்வளவு பொருளாதார தேவைகள், ஒருவேளை யாரிடத்திலும் சொல்ல முடியாத சில ஜெபங்கள், விண்ணப்பங்கள்,
தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள் எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த 9 மாத காலம் எவ்வளவு அருமையா கடவுள் நம்மள வழி நடத்தினார் இல்லைங்களா? அதே போல இந்த புதிய மாதமும் அருமையான சூரப்பேட் ஏஜி சர்ச் விசுவாச மக்களுக்கும், அவர்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் இம்மானுவேலையும் பிரிசில்லாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல கர்த்தர் நல்ல குழந்தைய கொடுத்து இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் சூரப்பேட்டு ஏஜி சர்ச்சினுடைய விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. எல்லாரும் நீங்க ஆசைப்பட்டீங்க, ஜெபிச்சீங்க, வாழ்த்துனீங்க, பலவிதமான உதவிகளை நீங்க இந்த ஊழியத்துல பாஸ்டருக்கும் பாஸ்டமாவுக்கும் செஞ்சீங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு, அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறோம். சரி, போகட்டும். அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கும்போது, பாஸ்டர் வாக்குத்தத்தத்தை பத்தி சில விஷயங்களை பேசி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு என் மனசுல பட்ட ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுமே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி அனுபவிச்சிருக்கிறேன். பல முறை நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட பேசுற, சில எச்சரிப்புகளை பேசுற, சில வாக்குத்தத்தங்களை பேசுற, சில விஷயங்கள்ல அவருடைய அந்த வழி நடத்துதல்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா இது எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த காலை நேரத்துல உங்க கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பைபிள் முழுவதுமே நமக்கு வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி வசனம் வரைக்குமே நமக்கு வாக்குத்தத்தங்களும், ஆலோசனைகளும், வெளிப்பாடுகளும், கர்த்தருடைய வழி நடத்துதல்களும், விசேஷமா கர்த்தர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிறதான அந்த தேவனுடைய திட்டங்களும் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய ஊழியர்கள் நாங்க எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாம கொஞ்ச நேரமாவது தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க, அவரோடு உறவாட, அவருடைய வசனத்தை வாசிக்கிறதுல நாம கவனம் செலுத்தணும். எதை வேணாலும் நம்ம மிஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆகாரத்தை மிஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நாம தவிர்த்து விடுவதற்கு நேரிடலாம். ஆனா ஜெபத்தை நம்ம விட்டுறக்கூடாது, வசனத்தை விட்டுறக்கூடாது. ஒரு நேரம் சாப்பாட்டை கூட நம்ம மிஸ் பண்ணிடலாம், அல்லது ஒரு விசேஷத்துக்கு போறதை கூட நம்ம மிஸ் பண்ணிடலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதையோ, ஜெபிக்கிறதையோ, சபை கூடி வருதலையோ ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இது எல்லாம் தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நமக்கு ஒரு பேர் உதவியாகுமா. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அழைப்பையும், திட்டத்தையும், வாக்குத்தத்தங்களையும் நாம பெற்றுக்கொள்ளணும்னா, நாம இந்த காரியங்கள்ல ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். நீங்க தானியேல பாருங்க, கேள்விப்பட்டிருப்போம்ல. தானியேல் 6:10 அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் வழக்கம் போல அந்த ஜெபத்தை விடாம செய்தார். தன்னுடைய மரணத்தை குறித்து தானியேலுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை, கவலை இல்லை. ஆனா கடவுளோடு உறவாடுகிற அந்த உறவாடுதல் நின்று விடக்கூடாது என்பதுல தானியேல் அக்கறை உள்ளவராயிருந்தார், கரிசனை உள்ளவராயிருந்தார். இந்த மாதத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாத வாக்குத்தத்தம் ஆனாலும் சரி, அல்லது இதுவரைக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஆனாலும் சரி, நீங்கள அதை பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும். அதுல இருந்து வருகிற அத்தனை ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும் நீங்க விரும்புவீங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. ஆண்டவருடைய காரியத்துல காம்ப்ரமைஸே இல்லாம அவருடைய விஷயத்துல வைராக்கியமாக இருக்கிறது
உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சுதந்திரிப்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவா இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து கொள்றேன். விசேஷமா நீங்க தானியேல கவனிச்சது மாதிரி உபாகமம் 28:1 நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அது எவ்வளவு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். எனக்கு அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுதும் ஆச்சரியமா இருக்கும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உண்மைதான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே. ஆனா நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு இன்னும் உதாரணமா பாத்தீங்கன்னா 14 வசனங்கள் வரைக்கும் நீங்க அப்புறமா வீட்டுல போய் வாசிங்களேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாசிச்சு பாருங்களேன். என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது. உபாகமம் 28:1-14. இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு ஒரு டிவைன் கவுன்சிலிங்கா கொடுக்கிறேன். திரும்ப திரும்ப நீங்க வாசிங்க. எழுதுவதற்கு வாய்ப்பு இருந்தா ஒரு 100 முறையாவது இந்த மாதத்துல அந்த 14 வசனங்கள்ல எழுதி பாருங்க. ஐயோ, நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த 14 வசனங்கள்ல எத்தனை ஆசீர்வாதங்களை கடவுள் வச்சிருக்கிறாரு தெரியுமா? நிலத்தின் ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதம், பிரயாண ஆசீர்வாதம், பட்டணத்துல வெளியில கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம், வாலாக்காம தலையாக்குவேன், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப, நீ இருக்கிற இடத்துல உன்னை பரிசுத்த ஜனமா நிலைநிறுத்துவேன். இப்படி கிட்டத்தட்ட நிறைய ஆசீர்வாதங்களை அந்த 1-14 வசனங்கள் வரைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்த தேவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறனும். அதைத்தான் நான் 1வது வசனத்துல உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புறேன். அந்த 1வது வசனத்துல இருக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து வந்தால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை நீங்க கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நாம நிறைவேற்ற நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருடைய கட்டளைகளை செய்கிறதுல கவனமா இருக்கணும். பாருங்க, தானியேல் எவ்வளவு கவனமா இருந்தார் பாருங்களேன். அந்த கவனத்துக்கு அவர் எடுத்த அந்த ரிஸ்க் இருக்கு பாருங்களேன். அது நான் உயிரே போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ தானியேல் ரிஸ்க் எடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய கட்டளைகளை செய்யறதுல நீங்க கவனமா இருக்கும்போது வாக்குத்தத்தங்களை கடவுள் உங்க வாழ்க்கையில ரொம்ப சுலபமா நிறைவேற்றுவதற்கு அது ஏதுவாகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அது ஏதுவாகும். ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா என்ன, இன்னைக்கு பைபிள் படிக்கலைன்னா என்ன, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலைன்னா என்ன, இந்த மாசம் கடவுளுக்கு கொடுக்கலைன்னா என்ன, இன்னைக்கு நம்ம இந்த பிரேயர்ஸ் எல்லாம் நடத்தலைன்னா என்ன, ஒரு நாளும் ஊழியத்தையோ ஆவிக்குரிய விஷயங்களையோ சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போடாதீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த உலகத்துல வேற எதை வேணாலும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. ஃபுட்டு, க்ளோத், டிராவலிங், அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன்ஸ், எதை வேணாலும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதை போஸ்ட்போன் பண்ணலாம். அதை நீங்க தள்ளி போடலாம். ஆனா ஆவிக்குரிய எந்த விஷயத்தையும் உங்க லைஃப்ல நீங்க தள்ளி போடாம உங்க ஜாக்கிரதையா உங்களை காத்துக்கொள்ளுங்க. கவனமா காத்துக்கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க அப்புறமா வீட்டுல அதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4:4. மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில 2 சாமுவேல் 4:4. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல சவுல் அவர் பேர் இருக்கும். அதுக்கப்புறம் யோனத்தான். யோனத்தான் யாருங்க? சவுலுடைய மகன்.
அடுத்து மூணாவது ஒரு பேர் இருக்கும் அந்த வசனத்துல. அவர் பேரு தான் மேவி போசேத். சோ உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் சொல்றேன். முதல்ல சவுல், இஸ்ரவேலுடைய ராஜா. இரண்டாவது இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய மகன் யோனத்தான். மூணாவது யோனத்தானுடைய மகன், அதாவது இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல் இருக்காரு பாருங்களேன், அந்த சவுலுடைய பேரப்பையன், அவன் பேரு மேவி போசேத். இந்த சவுலுடைய யோனத்தானுடைய மரணத்துக்கு பிறகு மேவி போசேத்து தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆள வேண்டும். இது என்னுடைய ஒரு அபிப்பிராயம், என்னுடைய ஒரு கருத்து. ஆனா தேவ சித்தம் இதுவல்ல, தேவ சித்தம் வேற. முதல்ல சவுல், இரண்டாவது யோனத்தான், மூணாவது மேவி போசேத்து. சவுலும் இறந்தாச்சு, யோனத்தானும் இறந்தாச்சு. அதுக்கப்புறம் ராஜாங்கம் அதாவது அந்த சிங்காசனம் மேவி போசேத்துக்கு தான் போகணும். ஆனா மேவி போசேத்துக்கு அது போகல. வாக்கு தத்துவம் அவனுக்கு போகல. தேவனுடைய திட்டம் மேவி போசேத்துக்கு போகல. தேவனுடைய அழைப்பு மேவி போசேத்துக்கு போகல. அதுக்கு பதிலா அது அப்படியே கன்வெர்ட் ஆகி, டிரான்ஸ்பர் ஆகி, தாவீதுக்கும் அவனுடைய மகன் சாலமோனுக்கும் தேவனால் அருளப்படுகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய அபிப்பிராயத்தை, ஒரு தியானத்தை சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் கவனம் இல்லாமல் போனார். விசேஷமாக சவுலும் யோனத்தானுடையும் அவங்க இறந்து போன செய்திய கேள்விப்பட்டு மேவி போசேத்தை வளர்த்து கொண்டிருந்த அந்த தாதி, அதாவது உங்களுக்கு புரியலைன்னா நர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், பராமரிக்கிற ஒரு நபர். அந்த மேவி போசேத்துக்கு அப்பொழுது ஒரு 5 வயதா இருந்தது. அந்த 5 வயது பையனாகிய மேவி போசேத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் நல்லாதான் இருக்கு. அந்த நல்ல நோக்கத்தோடு அவள் தூக்கி கொண்டு ஓடி போகிறாள். ஒருவேளை சவுல கொன்றது மாதிரி, யோனத்தான கொன்றது மாதிரி இந்த ராஜாவினுடைய சந்ததி மேவி போசத்தையும் கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த தாதி மேவி போசேத்தை தூக்கி கொண்டு ஓடும் போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், நீங்க அப்புறமா பாருங்க. அவள் அவசரப்பட்டு ஓடினதினாலே அவனை கீழே போட்டு அவனுடைய 2 கால்களும் முடமாகி போனது. கால் வழங்காதவனாய் மாறிவிட்டான், செயல்படாதவனாய் மாறிவிட்டான். ஒன்னே ஒண்ணுதாங்க, அந்த தாதியினுடைய கேர்லெஸ். நீங்க இந்த மாசத்துல இந்த வார்த்தையை மட்டும் நல்லா ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. கேர்லெஸ், கவனமின்மை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒருவேளை அந்த நர்ஸ் இருக்கா பாருங்களேன், இந்த தாதி மட்டும் கவனமா இந்த மேவி போசேத்த அவ கொண்டு போயிருந்தானா அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான், அவனுடைய கால்கள் உடைந்து முடமாகி போயிருக்க மாட்டான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவசரப்படாதீங்க. கடவுள் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். பொறுமையா இருங்க. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா இருங்க. எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க, தடுமாறாதீங்க, நிதானம் இழந்து போகாதீங்க, பொறுமையா இருங்க. ஏசாயா 43:3 கர்த்தர் சொல்லி இருக்காருல, இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன்னு. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்துல செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, அவசரப்படாம கவனமா கடவுளுடைய காரியங்களை நிறைவேற்றுங்க. இவங்க கவனம் இல்லாம போனதுனால அந்த ராஜாங்கம் தாவீதுக்கும் தாவீதனுடைய மகன் சாலமோனுக்கும் போக வேண்டியது தேவனுடைய திட்டமாக மாறி போனது. வாக்குத்தத்தங்களை நீங்க பெறணும்னா, வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரிக்கணும்னா கடவுளுடைய காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா நிறைய பேர் கடவுளுடைய காரியத்துல கேர்லெஸ்ஸா இருந்துட்டு மற்ற விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் நம்ம எதிர்பார்க்கிற ஜெயத்தை நம்ம பெற முடியல. நீங்க கடவுளுடைய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கட்டளைகளை நிறைவேற்றணும்.
இன்னும் 1-2 நிமிடங்களை மாத்திரம் எடுத்து நான் பாஸ்ட் கையில கொடுக்கிறேன். கட்டளைகள்னு சொன்ன உடனே நீங்க பயந்துட வேண்டாம். பழைய ஏற்பாட்டுல கட்டளைன்றது 10. ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் நமக்கு 10 கட்டளைகளை கொடுக்கல, 2 கட்டளை தான் கொடுக்கிறாரு. அந்த 2 கட்டளைக்குள்ள 10 கட்டளைகளையும் கர்த்தர் அடக்கிறார். என்ன சொல்றாருன்னா, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 2 கட்டளை தான். ஒண்ணு லவ் காட், இன்னொன்னு லவ் எவ்ரிபடி. அவ்வளவுதான். கடவுளை முழு இருதயத்தோட அன்பு கூறுவதும், கண்ணுல பாக்குற மற்ற எல்லாரையும் நம்மள நேசிப்பது போலையும் நேசிப்பது தாங்க புதிய உடன்படிக்கை பிள்ளைகளா, தேவ ஜனங்களா இருக்கிற நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளை. அன்பு, லவ். நீங்க 1 கொரிந்தியர் 13 என்ன பாக்குறீங்க? அன்பு. அன்பு அது மட்டும்தான் நிலைச்சிருக்கும். வேற எதுவுமே இந்த உலகத்துல நிலைச்சு நிக்காதுங்க. அதனால வாக்கு தத்தங்களை கடவுள் நிறைவேற்றணும்னா கவனமா இருக்கணும். அந்த கவனம் என்பது கட்டளைகளை நிறைவேற்றுவதில் கவனமா இருக்கணும். புதிய ஏற்பாட்டுல எது கட்டளை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழு இருதயத்தோடு கடவுளை நேசிக்கிறதும், நம்மளை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறதும், எந்த பொறாமையும் எரிச்சலும் மனக்கசப்பும் இல்லாம மற்ற மனிதர்களை நேசிக்கிறது தாங்க இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பெரிய தேவை. வாக்குத்தத்தம் நிறைவேற இதை நீங்க செய்யுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாஸ்டர், கட்டளைய என்னால எப்ப ஈஸியா நிறைவேற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்ப தெரியுமா உங்களுக்கு சுலபமா மாறும்? இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அதனால நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களால ரொம்ப நாளைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியாது. அதுக்கு பதிலா ஒரு அன்போடு கூட நீங்க செஞ்சு பாருங்க. ஜெபமா, வசனமா, சபை கூடி வருதலா, இது எல்லாத்தையும் வாஞ்சையோடு செஞ்சு பாருங்க. ஒரு தாகத்தோடு செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஈஸி ஆயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஈஸி ஆயிருச்சுன்னா, பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உங்களால சுலபமா சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.